இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:2. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேலர் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய எதிரிகள் உயர்ந்துகிட்டே போகிறாங்கன்னு நமக்கு கோபமும் வேதனையும் நிச்சயமாக வரும். கடவுளை திட்டுவோம், புலம்புவோம். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் உயர்த்தப்படும் போது நம்ம தேவனை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இங்கே மீதியானியர்கள் கையில் தேவன் இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பயந்து நடக்காமல் அவங்க கால் போன போக்கில் கண் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாங்க. எந்த செயலும் தேவனுக்கு பிடித்த மாதிரி செய்யலை. அதனால் தேவன் 7 வருஷம் மீதியானியர்களை உயர்த்தி இஸ்ரவேலர்களை தாழ்த்தி வச்சுருந்தார். நம்ம செய்கிற தப்பும் அதுதான். நம்ம எந்த தப்பு செஞ்சதுனால தேவன் நம்மளை தண்டிக்கிறான்னு யோசிக்காமல் திருந்தாமல் எதிரிகள் மேலே நம்ம கவனம் செலுத்துகிறோம். எப்போ நம்மளுடைய தவறுகளை சிந்தித்து பார்த்து திருத்தி தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமோ அப்போ தேவன் நம்மளை உயர்த்தி எதிரிகளை தாழ்த்துவார். ஆமேன்.